மீண்டும் நிரம்பி இருக்கிறது மேட்டூர் அணை. இந்த ஆண்டு மட்டுமே இது இரண்டாவது முறை என்று சொல்லலாம். இதனையடுத்து காவிரி கரையோர வாழ் மக்களுக்கு செய்யப்பட்டிருக்கக்கூடிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்ன உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் தொடர்பாக அங்கிருக்கும் எமது செய்தியாளர் காமேஷை தொடர்பு கொண்டு கூடுதல் விவரங்களை கேட்டு பெறலாம். காமேஷ், வணக்கம். இப்ப 1,20,000 கன அடி தண்ணீர் கர்நாடகாவில் இருந்து வந்து கொண்டிருந்தது. இப்ப நம்மளுடைய மேட்டூர் அணை 120 அடியை எட்டியாச்சு. இப்ப 80,000 கன அடி வெளியேற்றமா இருந்துச்சு. இது அதிகரிக்கும்னு சொல்லப்பட்டுச்சு. தற்பொழுது எவ்வளவு கன அடி நீர் மேட்டூர் அணையிலிருந்து வெளியேற்றப்பட்டு வருகிறது? கடந்த 23/7 அன்று 120 அடி மேட்டூர் அணை எட்டியது. மீண்டும் நீர்வரத்தின் சரிவு காரணமாக மேட்டூர் அணை 120 அடியிலிருந்து குறைய தொடங்கியது. இந்த நிலையில் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு 1,40,000 கன அடி தண்ணீர் கர்நாடக அணையிலிருந்து சேர்க்கப்பட்டது. இந்த சூழ்நிலையில் சரியாக 1:30 மணி அளவில் இன்று 100 அடியை எட்டியது. அணையின் பாதுகாப்பு கருதி காலையிலிருந்தே நீர் திறப்பு தொடர்ந்து அதிகரிக்கப்பட்ட வந்த நிலையில் தற்போது 90,000 கன அடி தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. அணைக்கான நீர்வரத்து 1,20,000 கன அடியாக உள்ளது. அந்த நீர் வெளியேற்றத்தின் காரணமாக காவேரி கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை சேலம் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. பொதுமக்கள் யாரும் ஆற்றில் இறங்கி குளிக்கவோ துணி துவைக்கவோ புகைப்படம் எடுக்கவோ கூடாது என்று சேலம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அறிவித்துள்ளார்கள். இது சம்பந்தமாக எச்சரிக்கை பலகைகள் காவேரி கரையோரம் வருவாய்த்துறையினர் சார்பாக வைக்கப்பட்டுள்ளது. பொதுப்பணித்துறை அதிகாரிகள் சார்பாக செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் பத்தி சொல்லிருந்தீங்க. எந்த பகுதிக்கு அந்த காவிரி கரையோரம் வசிக்கும் மக்கள் மாற்றப்பட்டிருக்கிறாங்க காமேஷ்? மேட்டூரை அடுத்த பூலாம்பட்டி, சக்கானூர் போன்ற கீழ்வான பகுதியில் உள்ள பொதுமக்களை வருவாய்த்துறையினரும் காவல்துறையினரும் இணைந்து மேடான பகுதிகளுக்கு அப்புறப்படுத்தி வருகின்றனர். கூடுதலாக செய்யப்பட்டிருக்கக்கூடிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் ஏதேனும் இருக்கா? ஏன்னா எச்சரிக்கை பலகைகள் எல்லா இடத்துலயும் இருக்கு. இந்த மாதிரி செல்ஃபி எடுக்கக்கூடாது, யாரும் அந்த பகுதியில் குளிக்கவோ கூடாது அப்படிங்கிற மாதிரி வேறு என்ன விதமான ஏற்பாடுகள் அங்கு செய்யப்பட்டிருக்கு பொதுமக்களுடைய வருகையை தடுப்பதற்கு? ஆட்டோக்கள் ஒலிபெருக்கி மூலம் எச்சரிக்கை செய்யப்பட்டிருக்கிறது. இரும்பு தகரங்கள் மூலம் அந்த வழிபாதைகளை அடைத்துள்ளனர் மற்றும் கம்புகள் குச்சிகள் வைத்து அந்த ஆற்றில் பொதுமக்கள் இறங்காதவாறு கட்டியுள்ளனர். காவல்துறையினர் தங்களது வாகனங்களில் எச்சரிக்கை செய்து சென்று வருகின்றனர். தகவல்களுக்கு நன்றி காமேஷ். 40வது முறையாக முழு கொள்ளளவான 120 அடியை எட்டியிருக்கிறது மேட்டூர் அணை. இந்த நிலையில் காவிரி கரையோரம் வசிக்கக்கூடிய மக்களுக்கு விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்னென்ன என்பது தொடர்பாக பார்த்தோம். தற்பொழுது மேட்டூர் அணையில் இருந்து 90,000 கன அடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. கர்நாடக அணைகளில் இருந்து 1,40,000 கன அடி நீர் வந்து கொண்டிருக்கிறது. இன்னமும் கர்நாடகாவில் மழை நீடித்து வருவதால் மேட்டூர் அணை அதன் முழு கொள்ளளவான 120 அடியை 40வது முறையாக எட்டியிருக்கிறது. இந்த வருடத்தில் மட்டும் 2வது முறையாக முழு கொள்ளளவை எட்டியுள்ளது மேட்டூர் அணை. இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்தும் செய்யப்பட்டிருக்கக்கூடிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் தொடர்பாக எமது செய்தியாளர் வழங்கிய கூடுதல் விவரங்களை கேட்டோம்.